மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த சனி இப்போ வக்கரமானது ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். இது வரைக்கும் உங்கள் மனசை போட்டு படுத்திட்டு இருந்த அந்த மனவேதனை, டென்ஷன், குழந்தைங்களை பற்றிய கவலை, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற கவலை, இல்லை உங்களுக்கே கல்யாணம் ஆகலைன்ற கவலை, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு 3-4 மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த வக்கர சனி உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ரொம்பவே ரிலீஃப் கொடுக்கும், நல்லது செய்யும். உங்கள் பசங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, உங்களுக்கும் நல்லா இருக்குது. இந்த மீனராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் கல்யாணம் நடக்கலைன்னா விட்டு போன இடத்துலேருந்தே திரும்பவும் கல்யாணத்துக்கு வாய்ப்பு இருக்குது, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வரேன். ரெண்டாவது, உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் அமையும். அந்த பிள்ளைங்க வெளிநாடு போகணுன்னு நினச்சாங்கன்னா படிப்புக்காகவோ வேலைக்காகவோ போவாங்க. ரெண்டாவது, குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சூரியனும் இருக்கார் ஆகஸ்ட் 15 வரைக்கும். அதனால உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். இந்த 118 நாட்கள், அதாவது ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11, இந்த 138 நாளும் மீன ராசிக்கு சூப்பராக இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்கும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்க, உங்களுக்கு கல்யாணம் இருந்தாலும் கல்யாணம் நடக்கும், வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகள் செல்வீர்கள். ஓகே, இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் 18-19. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 மினிட் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே கோச்சார பலன். உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு முழு பலனும் சொல்ல முடியும். தேவைப்பட்டால் நீங்கள் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.